என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து அதாவது யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டால் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நம்ம வீடியோவில் எப்போச்சும் ஒரு வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். காரணம் என்னென்னா அதோட தேவைகள் நமக்கு தேவை இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோன்னா சில நண்பர்கள் வந்து அனிமேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சில நண்பர்கள் இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் அது வந்து ஒரு சில நண்பர்கள் அவங்களா ஓனாக க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து இது எனக்கு பண்ணால் தெரியாது, அதனால் வந்து நான் யூடியூப் வந்து எடுத்துக்கிறேன், ஸோ வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு வந்து காப்பிரைட் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா நண்பர்களும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி கேட்குற நண்பர்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து எடுக்கிற வீடியோ இப்போ சுற்றி க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும்போது அதில் ஸ்மாலாக ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து அதில் வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த க்ரீனுக்கு முக்கால்வாசி வந்து நீங்கள் வந்து எடுக்கிற அந்த இமேஜஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து குரோமா கீ ரிமூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அந்த வீடியோவை உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அப்படி எடுக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து சைஸை குறைச்சிடணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பெருசாக க்ரீன் இருக்குன்னா அதுக்கு உள்ள வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே உங்கள் வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சைஸை கொஞ்சம் குறைச்சி ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும், உங்களோட ஒர்க் அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. காப்பிரைட் மேட்ச் டூலில் வந்து அவங்க வந்து போட்டிருந்தாலும் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து உங்களோட ஓன் வீடியோவை மாதிரியும். நீங்கள் வந்து செகண்ட்ஸ் ஃபஸ்ட் யூஸுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுமே நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் மேலே இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 செகண்ட் உள்ளே இருக்கிற நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நான் கூட நேற்று ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ யூஸ் பண்ணியிருந்தேன். நான் சைட்லேருந்து ஒரு கலர் பேப்பரை வந்து நம்ம வெடிக்கிற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இதுக்கு காப்பிரைட்ஸ் வருமானு கேட்டால் வராது. ஏன் காரணம்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன பேப்பராக தான் அது வந்து அப்படி வெடிச்சிட்டு இருந்தது. நான் அதை எடுத்து அந்த க்ரீனை ஃபுல்லாக குரோமா க்ரீம் மூலமாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த வைக்கிற மூலமாக என்னோடய வீடியோவில் ஃபுல்லாக வந்து அது வந்து அங்கங்கே தான் இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வராது. ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு 10 செகண்ட் தான் அதை எடுத்து நான் வந்து க்ராப் பண்ணிவிட்டு அந்த 10 செகண்ட் தான் மறுபடியும் வர மாதிரி நான் அந்த ஃபுல் வீடியோக்கும் வச்சுருந்தேன். ஸோ நான் ஃபுல்லாக எடுக்கல, அப்படி கொஞ்சம் எடுத்து நான் வந்து எனக்கு தேவைப்பட நான் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ யூடியூப்ல வந்து அசால்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். இது தெரியாத நண்பர்கள் எல்லாருமே க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படியே எடுத்து அந்த க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸை சைஸை குறைக்காமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் சைஸை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அதை க்ராப் பண்ணிட்டு அந்த டைமிங்கே குறைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது வந்து அது ஈஸி எல்லாருக்கும் ஒர்க் தான் ஆகும். அது போக வந்து யூடியூப்பில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நான் வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்லிவிட்டு அவங்க சேனல் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க. எந்த ஒரு காரணத்துலையும் இதை மட்டும் நீங்கள் நம்பவே கூடாது. ஏன்னா வந்து அவங்க எப்போனா எப்படினாலும் மாறலாம். அதனால் வந்து இந்த மாதிரி ஏன்னா அது வந்து லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லாமல் தான் அவங்க வந்து அந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களே மாதிரி எத்தனை பேர் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினச்சாங்கன்னா அசால்ட்டாக காப்பிரைட் மேட்ச் போட்டு ஒரே செகண்டில் உங்களுக்கு சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தவறு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.